கருவாட்டு குழம்பு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். வாழைக்கருவாடு, வாழைக்கருவாடு கத்திரிக்காய் தொக்கு மாதிரி பண்ணியாச்சு. இனிமேல் தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். மசாலா வாசனை அளவுக்கு நல்லா தொக்கு மாதிரி சூப்பராக பண்ணி வச்சு பாருங்கள். ஒரு 4 புளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றணும். தேவையான அளவு தண்ணி. சூப்பராக கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் ஜூஸியாக இருக்குது பாருங்கள். கருவாடு பீஸ் காமிக்கிறேன். இது பாருங்கள், வாழைக்கருவாடு பெரிய பீஸ் இருக்குது. அது அப்படியே வந்து இன்னும் சிம்லேயே வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த கருவாடெல்லாம் நல்லா அப்படியே கரைஞ்சிரும். அப்போ தான் அந்த குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஒரு நல்ல 10 minutes சிம்மில் மூடி வச்சிடலாம். தலை தலை தலைன்னு கொதிக்கணும்.